உலக தமிழர்களுக்கு வணக்கம். சாட்டை துரைமுருகனோட கைதை பற்றி நேற்று நாம் பேசியிருந்தோம். சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. இதை பல வருடங்களுக்கு முன்னாடியே அதிமுகவினர் ட்ரோல் பண்ணி ஒரு பாட்டு அமைச்சிருந்தாங்க, கள்ளத்தனம் கொண்ட கருணாநிதி வாழ்கவே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாடலை ஒரு மேடையில் பாடிட்டார். திரு கருணாநிதி அவர்களுடைய அந்த புகழுக்கு களங்கம் விளைவிச்சார்னு தான் வழக்கு. இந்த பாட்டு உலகம் முழுக்க இருக்குன்னு நம்ம நேற்றே பேசிட்டோம், அதே திரும்பி பேசி பிரயோஜனம் இல்லை. இப்போ இந்த பாட்டு சாட்டை துரைமுருகன் மேடையில் பாடும்போது சில பேர் தான் கேட்டிருப்பாங்க. அங்கே அந்த மேடையில் இருந்த ஒரு 2000-3000 நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள், விக்கிரவாண்டி பகுதியினர் மட்டும்தான் கேட்டிருப்பாங்க. இன்றைக்கி உலக ட்ரெண்டிங் ஆகிட்டாங்க பாட்டை. சில பாட்டெல்லாம் கேட்டு பாருங்களேன். அந்த மாமன்னன் படத்தில் உதயநிதி அவர்கள் காரில் போயிட்டு இருக்கும்போது வடிவேல்கிட்ட சொல்லுவார், அப்பா ஒரு பாட்டு பாடுப்பான்னு. அந்த சுச்சுவேஷனுக்கு இந்த பாட்டை போட்டாங்க. திரைப்படத்தில் என்னென்ன சுச்சுவேஷன்லலாம் ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்கிறாங்களோ எல்லாத்துக்குமே இந்த பாட்டு தான் ட்ரெண்டிங். இந்த தேவர் மகன் படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் படுத்துக்கிட்டு இருக்கும்போது, அடியே ஒரு பாட்டு பாடுறீன்னு பேத்திக்கிட்ட கேட்பார்ல, அந்த பேத்தி இந்த பாட்டை பாடுற மாதிரி. இப்படி சகல விதத்துலேயும் ஏன்டா என் பாவத்தை கூட்டுறீங்க அப்படின்னு இறந்து போன திரு கருணாநிதி அவர்களோட ஆன்மாவே வருத்தப்படுற அளவுக்கு இதை ட்ரெண்டாக்கி விட்டாங்க. இது காரணம் என்ன? சாட்டை துரைமுருகன் மேலே போடப்பட்ட அந்த வழக்கு தான். இதில் சகோதரி காளியம்மாள் ஒரு சம்பவம் செஞ்சுருக்காங்க. காரில் போயிட்டு இருக்கும்போது இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே போகிறாங்க. பின்னாடியிலேருந்து அதையும் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் போட்டுட்ருக்காங்க. இயக்குனர் களஞ்சியம், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இயக்குனர் களஞ்சியம், அவரும் இந்த பாட்டை பொது வெளியில் பாடுறாரு. சீமான் அவர்கள் எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி ஆரம்பித்து வச்சுட்டாரு. எதுக்காக இப்படி ஒரு ட்ரெண்டிங்? வேலியில் போன ஓனான வேட்டியில் விட்டுக்கிட்ட கதையாக இந்த காவல்துறையினர் கருணாநிதி அவர்களுக்கு தொடர்ந்து அவப்பெயரை உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கைதுகள் தேவையில்லை. ஆளுங்கட்சி விசுவாசத்தை காட்டணுன்னா வேறு வகையில் காட்டிட்டு போகலாம். இப்போ இந்த சவுக்கு மேலெலாம் போட்டிங்கல்ல, அது மாதிரி சாட்டை மேலேயும் ஒரு கஞ்சா கேஸை போட்டுவிட்டு காரில் கஞ்சா வச்சுருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தா அந்த பிரச்சனைக்கு வேலை இல்லை. இதில் நீதியரசர் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். இந்த வழக்குக்காகலாம் 15 நாள் ரிமாண்ட் கொடுக்க முடியாது, கூப்பிட்டு ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரியாக சாட்டை துரைமுருகன் அவர்களை வழக்குலேருந்து தள்ளிவிட்டார். வேலை முடிஞ்சிருச்சு. சாட்டை துரைமுருகன் வெளியில் வந்துட்டார். இது ஒரு கேஸுன்னு இதுக்கு போய் ரிமாண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டது 100க்கு 100% சரி. அதுக்குள்ளே நம்ம உடன்பிறப்புகள் சட்டம் தன் கடமையை செய்யும். சாட்டை துரைமுருகனை உள்ளே வச்சு பிதுக்குங்க, அவனை பாத்ரூமில் வச்சு கைகாலை உடைங்க, பாத்ரூமில் வலிக்கு விட உழுவுங்க, சவுக்கு சங்கர் கையை உடைச்ச மாதிரி சாட்டை கையை உடைங்க, என்னமா பேசிட்டாங்க. இதில் பிசிஆர் வழக்கு என்ன கொடுமை சார் இது. அதாவது சண்டாளன் அப்படிங்கிற வார்த்தை ஒரு சாதியை குறிக்குது. அது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம், எப்படி இவங்க அப்படி பேசலாம் அப்படின்னு பிசிஆர் செக்ஷன்லாம் வர இதில் சேர்த்துருக்காங்க. அப்போ ஜாதி வெறி அப்படிங்கிறது திமுகவுக்கு ஊறி போயிருக்குன்னு தானே அர்த்தம். சண்டாளன் அப்படிங்கிற ஒரு சாதி இருக்குன்னு தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது. நீங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சி கொண்டாந்து அதுக்கு ஒரு வழக்கு போடுறீங்கன்னா எவ்வளோ ஜாதி வெறி இருக்கும் திமுக காரணங்களுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு சத்தியமாக சண்டாளன் ஒரு சாதி கிடையாது, எனக்கு தெரிஞ்சு இல்லை. சண்டாளன் என்பவர் யார் அப்படின்னு நம்மளை கேட்டோம்னா நம்ம இந்த கிராமத்துலாம் சொல்லுவாங்க சண்டாள பாவி அப்படின்னு. அதாவது கொலை கெஞ்சாதவன், ஈவிரக்கம் இல்லாதவன், அடுத்தவன் பொருளை திருடுறவன், அடுத்தவனை ஏமாத்துறவன், பிற உயிர்களை துன்புறுத்துறவன், பிறரை ஏமாத்துறவன், இவனை எல்லாமே நம்ம சண்டாள பாவி அப்படிமோ. அதாவது கொலைக்கும் அஞ்சாதவனை தான் நம்ம சண்டாளன் அப்படின்னு சொல்லி பழகுவோம். இதுதான் பேச்சு வழக்கு. இதில் ஒரு சாதி இருக்குன்னு கண்டுபிடிச்சி பிசிஆர் வழக்கு போகிறீங்கன்னா இது சாதி வெறின்னு தானே அப்பட்டமாக நம்மளால் சொல்ல முடியுது. இதை நம்ம வேறு எப்படி எடுத்துக்க முடியும்? இப்படி ஒரு வழக்கை போட்டு இந்த யூடியூப் புரூட்டஸ்னு ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கான் பாருங்க, சில்லறன்னு கூட சொல்லக்கூடாது, அதை கீழே ஏதாவது பேர் இருந்தால் கண்டுபிடிச்சி தான் சொல்லணும். இவன் வீடியோ போட்டிருக்கான் பாருங்க, உட்காந்து சிரிக்கிறானுங்களாம். அப்படி சாட்டை துரைமுருகன் கைதானதுக்கு உட்காந்து சிரிச்சிட்டு அழுகுற மாதிரி நடிக்கிறானு, அப்புறம் சிரிச்சுக்கிட்டே வீடியோ போடுறானுங்க. சாட்டை துரைமுருகனுக்கு குண்டாசு ரெடி. சாட்டை துரைமுருகன் மேலே பிசிஆர் வழக்கு. நேற்று ஃபுல்லாக ஜாலியாக இருந்தானுங்க, ராத்திரிக்கு மேலே இருக்கானுங்களா போய் சேர்ந்துட்டானுங்களான்னு தெரில. இந்த கிழிச்சிட்டோமே, கடைசியில் நீதியரசர் நம்மளுக்கு அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம் அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டி விட்டாரு. இந்த மானகட்ட கறியை வச்சுக்கிட்டு நாமெல்லாம் உயிரோடு இருக்கலாமா, சேனல் நடத்தலாமா அப்படின்னு அவங்களுக்கு தெரியுதே. மானரோசம் இருந்தால் நாங்கள் ஏன் ஊபிஸாக இருக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மானரோசம் இருந்தால் நான் ஏன் ஆர்எஸ் பாரதி மீடியாவாக இருக்க போகிறான் அவன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுவும் சரிதான். கிளுன்னு அப்படியே ஜாலியாக வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாவம் சோறு தின்னானவளோ இல்லையோ, எங்கே மட்டையாக கிடக்கிறானவளோ தெரில. கள்ளக்குறிச்சி பக்கம் போங்கடா, கண்ணுக்குட்டி ரிலீஸில் வந்தானா ஸ்பெஷலாக உங்களுக்கு ஒன்று காய்ச்சி ஊற்றுவான். இதே அதிமுக ஆட்சியில் இந்த யூடியூப் புரூட்டஸ் எல்லாம் தூக்கி வச்சு பிதிக்கிருந்தோன்னு வச்சுக்கிங்களேன், பொய் வழக்கு, அரச பயங்கரவாதம், கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுறதுன்னு ஒப்பாரி வச்சுருப்பானுங்க. ஏன்னா ஒரு பாட்டு பாடினதுக்கெல்லாம் அரெஸ்டா? இப்போ நீதிமன்றம் வெளியில் விட்டுருச்சு, என்ன பண்ணுவீங்க? இதில் கொடுமையோட உச்சம் என்னன்னா, சாட்டை துரைமுருகனை
அவரோட கார்லேயே ஏற்றிட்டு போயிருக்காங்க. இதுதான் முக்கியமாக பார்க்கணும். ஒருத்தரை கைது செய்ய போகிறோன்னு வச்சுங்களேன், காவல்துறையினர் வந்து நான் என் வண்டியில் வரேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னால் கூட போக மாட்டாங்க. இது கைது செய்யக்கூடிய வழக்கே கிடையாது. முதல்ல அவதூறு அப்படின்னா அவதூறு வழக்குக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கலாம். இப்போ நீங்கள் அரசியல் தலைவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவதூறு வழக்கை சந்திக்காத தலைவர்களே இல்லை. அண்ணாமலை மேலே ஒரு 50 அவதூறு வழக்கு இருக்கும், எடப்பாடி அவர்கள் மேலே ஒரு 50 இருக்கும், ஸ்டாலின் அவர்கள் மேலே ஒரு 50 அவதூறு இருக்கும். ஒவ்வொருத்தரும் 50 அவதூறு வழக்கு வச்சுருப்பாங்க. எல்லாரையும் கைது செஞ்சு ஜெயிலில் தான் வச்சுருக்கீங்களா? அதனால் சாட்டை மட்டும் ஊருக்கு கிழிச்சவா என் பிள்ளையார் கோயில் ஆண்டியா? அவதூறு வழக்குன்னா நோட்டீஸை கொடுத்துட்டு கோர்ட்டில் பார்த்துக்க போகிறாங்க. எதுக்கு ரிமாண்ட் பண்ணணும்? அது எப்படி தான் காரில் வரேன்னு ஒரு அக்யூஸ் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க போலீஸ். சாட்டை துரைமுருகனோட சொந்த கார் இனோவா கிறிஸ்டாவிலேயே கூப்பிட்டு போயிருக்காங்க. எப்படி சாட்டை பகிரங்கமாக குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அந்த காரை ஓட்டின காவல்துறை டிரைவர் போதையில் இருந்தார். பின்னாடி வந்து ஒரு காரை வச்சு கார் போயிட்டு இருக்கு, பின்னாடி ஒரு லாரியை வச்சு இடிக்கிறாங்க, என்னோட டிரைவருக்கு காயம் ஆயிடுச்சு, என்னை கொல்ல முயற்சி நடந்தது, கார்லேயே வச்சு போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னு பகிரங்கமாக குற்றம் சாட்டுறாரு. ஆனால் கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த சவுக்கு மேட்டரில் ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அதே மாதிரி சாட்டையோட காரையும் ஆக்சிடென்ட் ஆக்கி விட்டு சாட்டை ரிமாண்ட் பண்ணியிருந்தா, அதான் நீதியரசர் அடித்து வரட்டி விட்டார், ரிமாண்ட்லாம் பண்ண முடியாது ஓடுங்கடான்னு. ரிமாண்ட் பண்ணியிருந்தா சாட்டைக்கும் அந்த ஆக்சிடெண்ட்டில் தான் கை உடைஞ்சிதுன்னு சாட்டையவும் ஜெயிலில் வச்சு கையை உடைச்சிருப்பாங்க. இந்த வேலையை செய்யறதுக்கு தான் அவ்வளவு நடக்குது. என்னம்மா இது என்ன நடக்குது? அழகாக ஒரே ஸ்கிரிப்டை எல்லா இடத்துலையும் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா மக்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சாட்டை துரைமுருகன் இந்த பாட்டுக்காக கைது செய்யப்பட்டிருக்காரு. கண்ணுக்குட்டி வீட்டில் ஒட்டி இருந்த ஸ்டிக்கர் எடுத்துட்டாரு, பார்த்துங்க சாராய வியாபாரி ஸ்டாலின் அப்படின்னு அதெல்லாம் பேச ஆரம்பிச்சதால இதுக்கு மேலே ஒன்றும் விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே மோட்டிவ். என்னங்க சாட்டை பேசிட்டாரு? திரு கருணாநிதி அவர்கள் தொடர்பாக ஒரு பாட்டு, அது வெளியில் இருக்கு, அதுதானே பாடிட்டாரு. வைகோ பேசாதே அங்கே இவர் பேசிட்டாரு. என்ன பேசினார் வைகோ? நீங்களாம் வேற பொழப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் மோளம் அடிக்கிறது நாயனம் உதறன்ட்டாரு. அவரோட கூட்டணி வச்சுக்கல, அவர் மோனம் எம்பி ஆகல. நாஞ்சில் சம்பத்து உங்களை காரி துப்பி கழுவி ஊத்தாததா? நாஞ்சில் சம்பத்தை ரிமாண்ட் பண்ணீங்களா? என்ன மனநிலை இது? ஏன் திருமாவளவன் அவர்கள் உங்களை பேசுனதில்லை, கூட்டணியில் வச்சுக்கல? அது என்ன அரசியல் தலைவர்கள் பேசுனா காரி துப்புனாலும் கழுவிட்டு அதுக்கப்புறம் கூட்டணி வச்சுக்கிறீங்க. எவனா இந்த மாதிரி சின்ன ஆட்கள் கிடைச்சா உடனே அவனுக்கு ரிமாண்டு அப்படின்னா இது என்ன மனநிலை? எளியவனை என்ன வேணாலும் செய்யலாம், வலியவன் நினச்சா அப்படிங்கிறதா? எளியவன் கையிலையும் ஒரு நாளைக்கு அதிகாரம் கிடைக்கும், அன்னைக்கு வலியவனுக்கு அவன் அதை திருப்பி செய்ய மாட்டான். அவனுக்கு அவ்வளோதான் புத்தின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிட்டு உனக்கும் சேர்த்து தான் நல்லது செய்வான். இப்படி தான் எளியவனோட மனநிலை அப்படிங்கிறது இருக்கும். ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது, பலம் இருக்குது, படை இருக்குது, எல்லாமே நம்ம கையில் இருக்குது அப்படின்னு ஆட்டமாக ஆடாதீங்க. ஏன்னா இங்கே மன்னாதி மன்னனும் மண்ணை கவன வரலாறு நிறையாவே இருக்குது. நீங்கள் மண்ணை கவரத்துக்கு நேரம் ரொம்ப ஆயிடாது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். சர்வைவல் ஃபவுண்டேஷன் மதுபோதை மீட்பு மையம் மதுபோதைக்கு அடிமையானவர்களை நல்ல முறையில் சிகிச்சை கொடுத்து தரமான மருத்துவம், யோகா உள்ளிட்ட பயிற்சிகள் கொடுத்து குடிப்பழக்கத்திலிருந்து மீட்டெடுக்கும் ஒரு உன்னதமான நிறுவனம். தொடர்புக்கு 6386415554 9092397448.